எப்ப மிசாவில் போய் சிறைச்சாலையில உயிர் போகும் அளவு அடிபட்டு வந்தாரோ அன்றைக்கு அவர் கட்சியின் ஆளாகி விட்டார். அதனால அவருக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிற தலைவரை எதிர்த்து ஒரு குரல் ஒரு கட்சியில எப்ப வர முடியும் அப்படின்னா அந்த கட்சி தத்துவத்தை பேசும்போது மட்டும்தான் வர முடியும். தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வரணும் சொல்லும் பொழுது கலைஞருக்கு பெரிய தயக்கம் இருக்கு. நம்ம ஒரு வீட்டுல திருப்பி இன்னொருத்தர் வந்தா தப்பா இருக்காதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுக்கிறாரு. சரியா? மறுக்கும் போது அன்பகத்தில் நடக்குது அந்த கூட்டம். அன்பகத்துல முதல் குரல் என்பது அதை சொல்வதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லைன்னு தலைவரான கலைஞரை பார்த்து குரல் என்பது. கலைஞர் பார்க்கிறாரு, அப்படி உங்கள் வீட்டிலிருந்து ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு நினைத்திருந்தால் மிசாவில் போய் அடி வாங்கினாரு பாருங்க, அன்னைக்கே நீங்க சொல்லியிருக்கணும் வந்திருக்க கூடாது என் வீட்டுல இருந்து ஆளுன்னு. எப்ப மிசாவில் போய் சிறைச்சாலையில உயிர் போகும் அளவு அடிபட்டு வந்தாரோ அன்றைக்கு அவர் கட்சியின் ஆளாகி விட்டார். அதனால அவருக்கு பொறுப்பு கொடுக்கணுங்கிற தலைவரை எதிர்த்து ஒரு குரல் ஒரு கட்சியில எப்ப வர முடியும் அப்படின்னா அந்த கட்சி தத்துவத்தை பேசும்போது மட்டும்தான் வர முடியும். இங்க ஒரு ஆழ்வின் அடுத்து சொல்லுவ மட்டும்தான் வர முடியும். அப்ப இது எல்லாவற்றையும் விவாதிக்க கத்துக் கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். இன்றைய வரலாறை படிப்போம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா இன்றைய வரலாறு என்பது எது? இன்றைய செய்தி தான் இன்றைய வரலாறு. முரசொலியினுடைய டேக்லைன் மாதிரி இன்றைய செய்தி தான் நாளைய வரலாறு. அதை தமிழ்நாட்டில் மிக சரியாக உணர்ந்திருந்தது ரெண்டு பேர் தான். ஒன்னு பெரியார், இன்னொருத்தர் கலைஞர்.